ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலையில டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா உங்க சரீரத்துக்குள்ள ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால இறங்கும். இந்த ஆபத்தான கட்டத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். டாக்டர்களை காட்டிலும் பெரியவர், நான் என் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னாரே, அவர் வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள இறங்கும். ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் உயிர் திரும்ப கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்க. நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. உங்க அவிசுவாசத்துல எடுத்து போடுங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மே மாதத்திலும் உங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை இந்த மாதத்தில் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் அழகாக நடத்துவாராக. உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்திங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். இப்பொழுதும் நம்ம இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியாக தேவன் நம்மோடு இடைப்பட நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்திருக்கீங்க, எங்களை நடத்திருக்கீங்க, பாதுகாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த மே 1ஆம் தேதிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த மாதத்திலும் நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் பாதுகாத்தீங்க, இனியும் பாதுகாப்பீங்க அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த ஒரு விசை உங்க தூய ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், எங்களுடைய சிந்தனையில் இருக்குமானால் எல்லாவற்றையும் எடுத்து உங்களுடைய தூய ரத்தம் எங்களை கழுவி உமக்கு பிரியமாக பரிசுத்தத்தை காத்து வாழ இந்த மே 1ஆம் தேதியில் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபை எங்க மேல இறங்கட்டும் இயேசு சுவாமி. தடைகள் எல்லாம் உடையட்டும் அப்பா. எங்களோடு இடைப்படுங்கப்பா, பேசுங்கப்பா. இந்த மாதத்தை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ காரியத்துல படிப்பின் விஷயமாக அப்பா அதனுடைய தேவைகள் அதிகமாக ஒருவேளை இருக்கலாம். என்ன சப்ஜெக்ட் எடுப்பது, எந்த காலேஜ் படிப்பது என்று தெரியாத ஒரு திகைப்பும் இருக்கலாம். தேவாதி தேவனுடைய கிருபை அப்பா இதுல வெளிப்படும்படியாக உங்க வழியை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க காட்டியப்பா. சரியான வழியில சரியான காலேஜை தேர்ந்தெடுத்து சரியான பாடத்தை தேர்ந்தெடுத்து அதுல சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, இரக்கம் காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல இருக்க எல்லா தடைகளும் உடையட்டும் அப்பா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் போது நல்ல ரிசல்ட் வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நல்ல மதிப்பெண்ணோடு பிள்ளைகள் பாஸாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் எங்களோடு இடைப்படுங்கப்பா, பேசுங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வேலையிலும் அப்பா உடைய கிருபை எங்க மேல இருப்பதற்காக நன்றி அப்பா. அநேக டிரான்ஸ்ஃபருக்காக ஒருவேளை காத்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அந்த டிரான்ஸ்ஃபரிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்க ஹையர் அஃபிஷியல் கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம் உங்க சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க. எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் பாரப்பட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களோ அப்பா அதற்கெல்லாம் பதில் இன்னைக்கு கொடுத்து ஒரு உன்னதமான வழியில அவர்களை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை தாங்கப்பா, நல்ல பலனை தாங்கப்பா. உங்க கிருபை தாங்கி கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். தாழ்மையோடு இந்த காரியங்களுக்காகலாம் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. இன்றும் எங்களோடு கூட இடைப்படுங்க. உங்க சத்தியம் நிறைந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் தேவன் கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 46:1 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்தான் நமக்கு அடைக்கலம். நமக்கு நன்மைகள் வரும்பொழுதும் அவர் அரணா கோட்டையாக நம்ம கூடயே இருக்கிறார்.
துருகமா நம்மோடு இருக்கிறார். நமக்கு எதிரிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போதும் பாருங்களேன், அவரே நம்மளை வேலி போட்டு ஆபத்து காலத்துல துணையாக வருகிறார். எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து படகில் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல சீஷர்கள்லாம் அவங்களும் பயணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்றால், நல்ல ஒரு காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு எல்லாரும், சீஷர்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிடுச்சு. நம்ம மாண்டு தான் போயிடுவோம், இதில் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப பயந்து போய் இயேசுவை போய் எழுப்புறாங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்களே, காற்றும் புயலும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்று அவங்க போய் சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட வருகிறார். வரும்பொழுது அவரு முதலாவது அவர் பார்க்கறது அவங்க சீஷர்களை தான் பார்க்குறார். சொல்றாரு, ஏன் அவிசுவாசம் கொண்டீங்க, ஏன் பயந்தீங்க, ஏன் தேவன் மேல ஆண்டவர் கூடயே இருக்காங்க, ஆண்டவர் செஞ்ச அற்புத அடையாளம் எல்லாம் பார்த்துருக்காங்க, ஆனாலும் ஒரு பயம், ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளை தொலைக்க முடியுமா, நம்ம இறந்துதான் போவோம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து என்ன திரும்ப செஞ்சாரு, காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலா இருன்றார். அமைதலா இரு, அவ்வளவுதான். அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் அமைதலாக கீழ்ப்படியுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படிப்பட்ட வார்த்தை இது, இந்த வார்த்தை இது என்ன நடக்குது இங்க என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர்தான் வல்லமை உள்ள கர்த்தர், அவர்தான் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். அவருடைய ரத்தம் தான் நம்மளையும் கழுவி இருக்கு, நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளுக்கு பாட அவர் அனுபவிச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம். உங்க வீட்லயும் உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள், நல்ல வருமானம் இல்லையா, பசியும் பட்டினியுமா வாழ்றீங்களா, இல்லை நல்ல வேலை இல்லையா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் தப்பித்து போக வழி இருக்கா இல்லையா, மேற்கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சு பொழைக்க முடியுமா முடியாதா, எங்கள் வாழ்க்கை வாழ்றதுக்கு வழி இருக்கா இல்லையா என்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு வேலை இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் எடுத்ததெல்லாம் தோல்வி அடைஞ்சு எந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, முயற்சியெல்லாம் போயிடுச்சா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்ற, நீ என்னையே நோக்கிப்பாரு, என் மேல நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தரை நம்பிக்கிறவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். மனுஷனை நம்பி எல்லாத்தையும் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துட்டீங்களா? மனுஷனை நம்பி ஓடாதீங்க. ஆபத்து காலத்துல உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் அதிசயம் செய்வார், அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு பெரிய காரியத்தை, பெரிய மாறுதலை உண்டாக்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. ஒருவேளை அதிகமான பாவங்களும் அக்கிரமங்களுமா செய்து வெளிவர முடியாதபடிக்கு உங்க ஆத்துமா செத்த நிலையில் இருக்கிறதா, இந்த காரியத்திலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேனா என்ற ஒரு ஆபத்தா நான் இது இப்படியே வாழ்வதோட நான் சாவது மேல் என்று நினைக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றேன், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உன் பாவத்தை அறிக்கை செய். தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு தேவன் இரக்கம் செய்வார். அவர் தேவன் அந்த பாவத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குவார். அதை மனதார வெறுத்து நீங்க அறிக்கை செய்யும் போதுதான் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். நீ அதை அறிக்கை செய்யுங்க, உங்க ஆத்துமா பலனடையும், புது பலனை கர்த்தர் கொடுப்பார். அதே போல்தான் நம்ம இன்னொரு காரியத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 107 அதிகாரம், பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். இப்போ இஸ்ரேல் ஜனங்க எப்படி போனாங்கன்னா, பசியா அவங்களுக்கு ஆகாரம் இல்லாம ஆயிடுச்சு, அவங்க வனாந்தரத்துல நடந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். அது தாகம், அவங்களுக்கு அவங்க போற இடத்துல தண்ணி கிடைக்கல, ஆபத்தானது, தண்ணி குடிக்காம நம்மளால இருக்க முடியாது, நாக்கு வறண்டு உடம்புல இருக்கிற தண்ணிலாம் வற்றி போகுமானா நம்ம மரித்துதல போனோம். அப்போ அந்த இடத்துல தண்ணி குடிக்கலான்னு போறாங்க ஆசையா, அது என்ன தண்ணியா இருக்கு, கசப்பு நிறைந்த தண்ணி, மாறாவின் கசப்பாக இருக்கிறது. ஆகையால அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ நம்ம இந்த தண்ணியும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை அவங்க முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க.
அற்புதம் செஞ்ச இந்த மன்னாவை கொடுத்தவர் தண்ணியை மதுரமாக மாற்ற மாட்டாரா? அந்த அவ்விசுவாசம் ஆகையால் அந்த நேரத்திலும் கர்த்தர் அந்த மாறாவை மதுரமாக மாற்றி கொடுக்கிறார். எனக்கு அருமையா. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஆத்துமா இளைத்து போதான், தொய்ந்து போகுது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற, ஒரு காரியத்தில் உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன், இன்னும் ஒரு நாட்களில் செய்ய மாட்டேனா? உங்க ஆத்துமா சோர்ந்து போகக்கூடாது, தொய்ந்து போகக்கூடாது. விசுவாசத்துல பலன் அடைங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற அவிசுவாசத்துல எடுத்து போடுங்க. இன்னும் பெரிய காரியத்தை, அதுக்கும் மேல பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், அற்புத சுகம் உண்டாகும். ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலையில, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா உங்க சரீரத்துக்குள்ள ஒரு அற்புத சுகம் அளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால இறங்கும். இந்த ஆபத்தான கட்டத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். டாக்டர்களை காட்டிலும் பெரியவர், நான் என் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னாரே, அவர் வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள இறங்கும். ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் உயிர் திரும்ப கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்க. நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. உங்க அவிசுவாசத்துல எடுத்து போடுங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி ஜெபத்துக்கு வரும். அப்ப அந்த சமயத்துல ஜெபிக்கும் போதே கர்த்தர் ஒரு மாறுதலை அங்க உண்டாக்குகிறார். டாக்டர்கள் முடியாது சொல்றாங்க, ஏதோ ஒரு சரீரத்துல மாற்றத்தை பார்த்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறார்கள். அற்புதம் நடக்குது. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, சோர்ந்து போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்களும் ஆண்டவர் அற்புதத்துக்கு மேல அற்புதம் செஞ்சார். ஆபத்து காலத்துல உதவி செஞ்சார். அதை அவங்க மறந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அவங்க முணுமுணுக்குறார். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் அவங்கள தயவாக நடத்தி வருகிறது. அப்படி நம்ம செய்யாதபடிக்கு, தொய்ந்து போகாதபடிக்கு கர்த்தரின் மகிழ்ந்து களி கூறுங்க, துதிங்க, கனப்படுத்துங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கி இந்த மாதத்துல உங்களை பாதுகாப்பார். வழிகள் திறக்கப்படும். அதிசயமான காரியங்களை உங்க குடும்பத்திலும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். என்னென்ன சூழ்நிலையில நீங்க கஷ்டத்தோடு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்துதான் இன்னைக்கு சொல்றார், அனுகூலமான துணையாக நான் இருக்கிறேன். அருமையான மகனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடியால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த மாதம் முழுதும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, சாட்சியா வாழுங்க, வேத வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை கண்மணியை போல காத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருப்பதாக. இயேசுவின் நாமம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்க சொன்ன வார்த்தையின்படி நீங்களே அப்பா அடைக்கலமாக கோட்டையாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் முதலாவது அவங்க ஆத்மாவுல மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆத்மா முதலாவது செத்து கிடக்க கூடாதப்பா. அந்த பாவ பழக்க அடிமை ஆவியிலிருந்து அவங்களை விடுதலாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக கஷ்டத்தோடு இந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று ஏக்கத்தோடு இருப்பார்களானோ, இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை நீங்க திட நம்பிக்கையாக உங்களை சார்ந்து ஓட நீங்க கிருபை தந்துட்டீங்க. நம்பிக்கையில் அவங்க ஓட பலப்படுத்திருக்கீங்க. அந்த காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை தாங்க, பலனை தாங்க. ரத்த கோட்டைக்குள்ள உங்களை மூடி மறைங்க, உங்களுடைய செட்டைக்குள்ள மூடி மறைங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கண்மணியை போல காத்துக்கொள்ளுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.